மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா, நீட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான அறிக்கை. இதான்ப்பா நம்மளால் முடியும், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, ஒழுங்காக பொய் சொன்னதுக்கு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளு, ரொம்ப யதார்த்தமான அறிக்கையை விஜய் என்ன விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக நேற்று பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற பேரில் அந்த கபட நாடகத்தை மீண்டும் மீண்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா இங்கே என்ன சொல்ல வருது, ஏன் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் தாவேகா ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகருது, அதே நேரத்தில் அந்த சட்ட போராட்டத்தை தாவேகா பெரிய லெவலில் ஆதரிக்கல, என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய மாற்றுக் கட்சி தோழர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நீட் தேர்வு எதிர்ப்பு ஏன், இந்த நீட் தேர்வு எதிர்ப்பில் எது நிரந்தர தீர்வு, யார் சொல்கிறது சரியான வாதமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா நேற்று ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உரையாடல் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பாக முன்னெடுக்கப்பட்டுச்சு. இதில் நீட் விஷயத்தில் எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது, ஏன் இதை எதிர்க்கணும், ஏன் இதை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு விதமான விவாதங்கள் பெரிய லெவலில் போணுச்சு. ஸோ நம்ம நிறையா ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறையா ஸ்பேஸில் பங்கேற்றிங்கன்னா இன்னும் நிறைய அரசியல் தெரிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எதிர்ப்பு ஏன், தாவேகா ஏன் நீட் தேர்வு எதிர்க்குது அப்படிங்கிற அந்த யதார்த்தமான காரணத்தை முதல்ல பார்த்தரலாம். முதல் விஷயம் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் ஒரு குழந்தை படிக்குது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா +2ல் ஒரு டைரக்ஷன் எடுக்க போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்ட்ஸ் பக்கம் போகிறேன், இன்னொன்று நான் வந்து இன்ஜினியரிங் பக்கம் போகிறேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் பக்கம் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாதை எடுக்குது. ஸோ அந்த 12வது வரைக்கும் அந்த படித்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 12வதுல என்ன மார்க் வாங்கியிருக்கோ அந்த மார்க் அடிப்படையில், ஏன்னா டாக்டர் சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சா மட்டும் நீ டாக்டர் ஆக முடியாது, நல்ல மார்க் எடுத்தால் தான் உன்னால் டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு நம்ம பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு கல்லூரி கிடைக்கணும்னா உனக்கு நல்ல கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லி பழக்கி அந்த விஷயத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரியாக போயிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தேசிய லெவலில் ஒரு தேர்வு கொண்டு வரும், நீ +2ல் என்ன வேணால் மார்க் வாங்கிக்கோ, அதை பற்றி கவலை கிடையாது. இந்த டெஸ்ட்டில் நீ பெரிய லெவலில் நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் உனக்கு மெடிக்கல் சீட் கன்ஃபார்ம் ஆகும். இந்த சீட்டில் 1, 2, 3 இந்த டாப் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிப்படையில் மட்டும்தான் நான் மெடிக்கல் சீட்டை ஃபுல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது குழந்தை ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கு, படித்து பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 வாய்ப்பில் ஏதோ ஒரு வாய்ப்பை ரொம்ப சரியாக தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கு அந்த குழந்தை. அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் பாஸ் ஆனால் தான் நீ பாஸ் ஆவ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த தேர்வோட பாடத்திட்டம் அப்படிங்கிறது மாநில அரசோட கல்விக் கொள்கைக்கு நேரெதிராக இருக்குது. வேறு சில பாடங்கள்லாம் கொண்டு வராங்க. பெரிய லெவலில் இந்த பாடத்திட்டத்துக்கு இந்த தேர்வுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தை தயாராக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கைக்கு நேரெதிரான ஒரு தேர்வை கொண்டு வர்றதுனால நீட்டை முதல்ல எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு சுமை தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி +2 படித்து களைப்பாகி அந்த குழந்தை இப்போதான்ப்பா சரிப்பா நல்ல மார்க் வந்தால் லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு டேரக்ஷன் போயிடலான்னு இருக்கும்போது, இல்லைப்பா நீ நீட்டுக்குன்னு தனியாக படிக்கணும், நீட்டுக்குன்னு தனியாக படித்தாதான் உனக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கூடுதல் சுமையை மாணவர்கள் மத்தியில் அந்த பிஞ்சு குழந்தை எத்தனை ஒரு 15-14 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, ஏன்னா நீட்டுங்கிறது 9வது 10வதுலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சின்ன வயசில் இதை ஒரு பக்கம் படி இதை ஒரு பக்கம் படின்னு சொல்லி 2 பக்கம் அழுத்தும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமுக்கு ஏராளமான கோச்சிங் சென்டர் வந்துருச்சு. ஒரு ஏழைப்புற மாணவனால் இந்த நீட்டுக்கு தயாராக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்குன்னு தனியாக காசு கட்டி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா படித்து பாஸ் ஆகி அவ்வளோ ப்ரெஷர் போட்டு பல்வேறு விதமான வேலைகள் இதுக்கு நடக்குது. நீட் கோச்சிங் சென்டர் போனால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான சூழல் இப்போ நிலவுது. ஸோ ஏழை கிராமப்புற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்றாங்கங்கிற ஒரு பின்பம் தான் கட்டமைக்கப்படுதே தவிர இது நேரடியாக பார்த்தீங்கன்னா நீட்டுனா இது +2 படிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் பாஸ் ஆகி இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்படிங்கிற அந்த பணியை மாணவர்கள் வெறுக்கிற ஒரு பக்கத்துக்கு இந்த நீட் தேர்வு கொண்டு போயிருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. 3 காரணம். மாநில கல்விக் கொள்கையை பெரிய லெவலில் எதிர்த்து ஒரு தேர்வு மூலமாக மாணவர்களோட தரத்தை நிர்ணயம் பண்ணுற இந்த முறை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை கொடுக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதற்கு மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் கூடுதலாக செலவு செஞ்சு தயாராக வேண்டிய தேவை இருக்குது. இந்த 3 காரணங்களாக தான் தாவேகா பெரிய லெவலில் நீட்டை எதிர்க்குது. இப்போ ரெண்டாவது விஷயம், இந்த தாவேகா நீட் எதிர்ப்பில் நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் திமுக காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தை பிஜேபி பற்றி பேசுகிறான்னு பாருங்களேன், ஒரு வார்த்தை பிஜேபி சார்ந்த கருத்து இருக்கான்னு பாருங்களேன்னு சொல்லி தலைவரோட அறிக்கையை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு குறைபாடை சொன்னாங்களே தவிர அண்ணன் கொடுத்த நிரந்தர தீர்வை அவங்களால குறை சொல்ல முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் முழுக்க முழுக்க திமுகவை ஏன் தாக்கி அண்ணன் அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, நீட்டை எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நீட்டை எதிர்ப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தால் என்கிட்ட ரகசியம் இருக்குது, என்னால் ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்து அந்த நம்பிக்கை வாக்குறுதியை ஏன் காப்பாற்ற முடியல, என்ன பண்ணுறதுன்னே இப்போ உங்களுக்கு தெரியல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்போ நீட்டுக்கு உங்கள்கிட்ட ரகசியம் இருக்குது, தந்திரம் இருக்குது, நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்து ஏன் காப்பாற்றலை? இப்போ தனிப்பட்ட ஒருத்தர் நான் ஒரு வாக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன்னா நான் காப்பாற்றணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றணும். ஏன்னா உங்கள் வாக்கு அப்படிங்கிறது எதிர்காலம் சார்ந்தது. நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் உங்கள் வாக்குக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பை நான் தரேன். ஆனால் என்னைய ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏன் ஏமாத்தின அப்படிங்கிற நியாயமான கோபம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அந்த நியாயமான கோபம் தான் அந்த அறிக்கை முழுக்க இருக்குது. மீண்டும் மீண்டும் திமுக ஏமாத்துது அப்படிங்கிறது தான் இங்கே இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகுது. நாங்கள் சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணுவோம், சட்டத்தின் மூலமாக வழக்கு போடுவோம் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆல்ரெடி போட்ட வழக்கை விரைவுபடுத்துவோம், புதுசாக ஒரு வழக்கு போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புதிய வழக்கு என்ன டாட் ப்ராசஸில் போடுறாங்க அப்படிங்கிறது விவாதத்துக்குரியது. எந்த ஆங்கிளில் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி பழைய வழக்கு எது அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னா கல்வி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் இப்போ நமக்கு 3 விதமான அதிகாரங்கள் கொடுத்துருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா மாநில அரசு அதிகாரங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதிகாரங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொது அதிகாரங்கள் சொல்லி 3 ஆங்கிள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பல்வேறு விதமான விஷயத்தை புதியவை சேர்த்தல், பழையவை நீக்குதல் அல்லது சீர்திருத்துதல் அப்படின்னு சொல்லி சட்டமன்றம் மூலமாக ஒரு மனதாக பார்த்தீங்கன்னா வாக்குகள் அடிப்படையில் பெரிய லெவலில் அந்த தீர்மானங்களை கொண்டு வந்து மசோதாக்களை கொண்டு வந்து மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சட்டமன்றம் மூலமாக. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் மூலமாக பல்வேறு விதமான விஷயத்தை புதியதாக சேர்த்தல் அல்லது திருத்தல் அல்லது பார்த்தீங்கன்னா இல்லை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசோட அதிகாரமும் இருக்குது, மத்திய அரசோட அதிகாரம் இருக்குது. அதே நேரத்தில் 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் சரியானது அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மத்திய அரசு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லெவலில் டாமினேட் பண்ணும்போது இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிறதும் ஒரு வகையான மத்திய அரசுக்கான அதிகாரத்துக்கான பட்டியல் அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கணும். கல்வி அப்படிங்கிறது இந்த பொதுப்பட்டியலில் இருக்குது. நம்ம என்னதான் நீட் தேர்வு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றம் மூலமாக அவங்க மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி நாடு முழுக்க நீட் தேர்வு நடத்திக்கிட்டு இருந்தாலும் நம்ம விலக்கு கேட்டு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றம் மூலமாக அங்கே கொடுத்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான் அரசியலமைப்பு அடிப்படையில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் நீதிமன்ற யதார்த்தம். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிற்காது அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விஷயம். உனக்கு அதிகாரமே கிடையாது, நீ ஏன்பா வழக்கு போடுற அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒத்தை கேள்வியில் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சு விட்ரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி அப்படிங்கிற ஆங்கிளில் போகும்போது இது சரியாக இருக்காது. அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஸ்பேஸில் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, வேற ஆங்கிளில் நம்ம ட்ரை பண்ணுறோம், வேறு சில தகவல்கள் அடிப்படையில் நீதிமன்றம் போகணும், அதாவது குழந்தைகளோட தனி உரிமை பாதிக்கப்படுது, தனிப்பட்ட கல்வி ரீதியாக பாகுபாடு இருக்குன்னு சொல்லி வேறு சில ஆங்கிளில் போய் நீதிமன்ற கதவை நம்ம தட்டியிருந்தோம்னா நமக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வி அப்படிங்கிற இதே ஆங்கிளில் போகும்போது ஆல்ரெடி நமக்கு அதிகாரம் இல்லாத வேலையில் நீ ஏன் வேலை செய்கிற அப்படிங்கிற ஒத்தை கேள்வி கேட்டு நீதிமன்றத்தில் முடிச்சு விட்றோம் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அந்த வேலையை தான் திமுக அந்த 4 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மசோதா நிறைவேற்றி மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மத்திய அரசு நிறைவேற்றாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆட்சிக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் என்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாராலையும் செய்ய முடிகிற ஒரு அரசியலமைப்பு பற்றி புரிதல் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தெரிஞ்ச உண்மையை செஞ்சு விட்டு இது என் ரகசியம், இது என் தந்திரங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஏன் 2021 தேர்தலில் முன்னெடுத்தீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய லெவலில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ செய்கிற வேலைகள் எதுவுமே பெரிய லெவலில் உபயோகம் ஆகாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ எது தான்பா ஓகே ஆகும், எதுதான் சரியானதுன்னா அண்ணே 2 வார்த்தையில் ஒரு அழகான தன்னுடைய அறிக்கையை முடிச்சிருப்பாங்க. அந்த அறிக்கையில் 2 விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று கல்வியை மாநில அரசோட அதிகார பட்டியலுக்கு மாற்றணும், இல்லை சிறப்பு ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு சொல்லி இந்த பொதுப்பட்டியலுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா இந்த டாமினேட் பண்ணுதில்ல மத்திய அரசு, இந்த ஆங்கிளுக்கு மாற்ற வேற ஒரு பட்டியலை இங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் நீட்டை நம்மளால் எதிர்க்க முடியும். அது வரைக்கும் மத்திய அரசு மனசு வைக்காமல் இதில் எந்த விதமான மாற்றமும் வராது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய வழக்கு வேற சில ஆங்கிளில், அதாவது கல்வி அப்படிங்கிற ஆங்கிளில் போகாமல் அரசியலமைப்பு அடிப்படையில் வேற சில அரசியலமைப்பு விதிகளை இது மீறுது அப்படிங்கிற வேற ஆங்கிளில் போனால் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு சின்ன குழப்பம் இங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தமிழ்நாடு அரசு வாங்கினதை அடிப்படையாக வச்சு நீட் தேர்விலே நாங்கள் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம அதிகாரத்து உட்பட்ட ஒரு சட்டத்தை சட்டமன்ற
நீதிமன்றத்தில் நிறைவேற்றும் போது அந்த விஷயத்தை ஆளுநர் கிடப்பில் போட்டதுனால தான் நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை நான் இங்கே அழுத்தி சொல்கிறேன். அதனால தான் அந்த விஷயத்தில் நீதிமன்றம் நம்ம பக்கத்தில் நின்றுச்சு. அதே நேரத்தில் நம்ம அதிகாரத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போய் நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ண வைக்கும்போது எந்தளவு நீதிமன்றம் நம்ம பக்கத்தில் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த மிக முக்கியமான பல தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.